தாய் தாய்க்கு ஒரு காதலன் இருந்திருக்கான். அந்த காதலன் வீட்டை வார சமயத்துல அவன் என்ன செஞ்சிருக்கானுண்டா, அதே தவறான செயல். தாய்க்கு ஒரு காதலன், திருமணமான தாய்க்கு ஒரு காதல். எங்க போகுது எங்கட சமுதாயம்? சொந்தங்களுக்கு வணக்கம். 9 வயது சிறுமிய 30 வயது இருக்கக்கூடிய மனித உருவத்துல வாழக்கூடிய ஒரு மிருகம் பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்யவே கூடாத செயலெல்லாம் செஞ்சு ஒரு கேடுகட்ட ஒரு செயலை செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, என்னையா நடக்குது நம்ம நாட்டுல? ஒரு சின்ன பிள்ளைகளை பார்த்தா ஒரு பாசம் நேசம் தானே வரும், ஒரு காம இச்சையும் ஒரு கெட்ட எண்ணம் வருமா? 9 வயதுண்டா சிறுமி என்று கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன குழந்தை இணையா. இப்ப நாங்க தற்போது வாழ்ற சமுதாயத்துல ஒரு இந்த ஆம்பளாக்கள் பொம்பளாக்கள் சின்ன வயசுலயே இந்த போதைக்கு அடிமையாகி ஒரு மோசமான பாதையில போறாங்க. பெற்றோர்களே காப்பாத்துங்க, உங்களோட பிள்ளைகளை நீங்க தான் கவனம் எடுக்கணும் நிறைய தடவை கதைச்சிருக்க. ஆனா இந்த சிறுமியை ஒரு மோசமான செயலை செய்யறதுக்கு காரணமா இருந்தது ஒரு தாய் என்று சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னையா நடக்குது எங்கட நாட்டுல? இது வேற எங்கேயும் நடக்க இல்லை, இலங்கை நாட்டுல தான் நடந்திருக்கான். என்ன நடந்திருக்குன்றதை இந்த காணொலியில நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உங்களோட வீட்டை சின்ன பிள்ளைகள் இருக்குதுண்டா, கட்டாயம் இந்த வீடியோவை இந்த காணொலியை நீங்க பார்க்கணும். சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு இந்த வீடியோவை நீங்க அனுப்புங்க. கட்டாயம் பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றா இந்த போதைக்கு அடிமையாகி அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, போதைக்கு அடிமையாகிற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கு. அதை திட்டமிட்டு செய்யறாங்களா திட்டமிடாம செய்யறாங்களா அதெல்லாம் தெரியல. ஆனா ஒரு மோசமான ஒரு பாதை இளங்கட சமுதாயம் போகுது. அதனால பெற்றோர்கள் கடும் கவனமா இருக்கணும். பெற்றோர்களை இது போல தவறுகளை செய்யக்கூடாது. எங்கட இலங்கை நாட்டுல புத்தளம் என்ற மாவட்டத்துல வனாத்துவில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கு. அங்கதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. 9 வயது இருக்கக்கூடிய சிறுமியா, அந்த சிறுமியை 7 வயதுல இருந்து 9 வயது வரைக்கும், அதாவது 2023ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு இந்த நாள் வரைக்கும் ஒரு கேடுகட்ட 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு கொடூரன், அதாவது மனித உருவத்துல வாழக்கூடிய ஒரு கொடூரன் என்ன செஞ்சிருக்கானுண்டா, ஒரு சிறுமியை ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை பாலியல் ரீதியா ஒரு சின்ன பிள்ளை சிறுமிட்ட செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைய தொந்தரவு செஞ்சு ஒரு காம இச்சையோட கேடுகட்ட செயல்கள் செஞ்சிருக்கா. இது எப்படி நடந்திருக்குண்டா நீங்க யோசிச்சு பார்க்கலாம். 2 வருஷமா ஒருத்தன் செய்யறானுண்டா, ஒரு வீட்டுல ஒரு தாய் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு பெற்றோர்கள் அதை கவனம் எடுக்காம இருந்திருக்காங்களான்னு நீங்க யோசிக்கலாம். என்ன நடந்திருக்குண்டா, தாய் தாய்க்கு ஒரு காதலன் இருந்திருக்கு. அந்த காதலன் வீட்டை வார சமயத்துல அவன் என்ன செஞ்சிருக்கானுண்டா, தாய் அங்க இங்க வெளியே போற நேரம் அது மாதிரி நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க போல. அதே தவறான செயல். தாய்க்கு ஒரு காதலன், திருமணமான தாய்க்கு ஒரு காதல். எங்க போகுதுங்கட சமுதாயம்? இதெல்லாம் ஒரு வேலையா? அப்ப அந்த காதலன் பாருங்க, அந்த சிறுமியை அந்த 7 வயதுல இருக்கிற நேரத்துல இருந்து 9 வயது வரைக்கும் தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத எப்படி சொல்றதுன்னு சொல்லவே முடியல. அப்பேற்பட்ட செயல்கள்லாம் செஞ்சிருக்கான். ஒரு கட்டத்துல இப்ப அவன் பிடிபட்டதன் பிற்பாடு அந்த சிறுமியிடம் காவல்துறை வாக்குமூலம் எடுத்திருக்காங்க. அந்த காவல்துறை வாக்குமூலம் எடுத்ததுல சரியான திகதிகளை சொல்ல முடியல என்றாலும் பல தடவை 2023ஆம் ஆண்டுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நிறைய தடவை பல விஷயங்கள் அந்த அவன் செஞ்சிருக்கான். ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த பிள்ளையோட தவறா நடந்து கொண்டிருக்கான். இப்ப அதை கடந்து விசாரிக்கும் போது இவன் யாருன்னு பார்க்க போனா, இவன் இந்த தாயினுடைய காதலன். இவன் அடிக்கடி வீட்டை வாரதும், இந்த தாயை பார்க்க வாரதும், தாய் கடைக்கு போறது, அக்கம் பக்கம் போற நேரத்துல இது போல செயல்களை செஞ்சிருக்கான். இப்ப தாய்க்கு இது தெரியாம இருந்திருக்க நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் அந்த சிறுமி தாயிடம் சொல்லி இருப்பாங்க. ஆனா அந்த தாய் ஒரு சிறந்த தாயாக இருந்திருந்தா இது போல இடமளிச்சிருக்க மாட்டாங்கன்னு சில நேரத்துக்கு அவனுக்கு சொல்லி இருப்பாங்க. எப்படி இதெல்லாம் கதைக்கக்கூடிய விஷயம் அது. அதனால நான் என்ன சொல்றேன்டா, பெற்றோர்களே உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நம்பி முதலாவது பெற்றோர்கள் கடும் கவனமா இருக்கணும். நீங்க சரியான முறையில இருந்தாதான் ஐயா இந்த உங்களோட பிள்ளைகளை ஒரு சரியான சமுதாயத்துக்கு கொண்டு போக முடியும். சரியான ஒரு சமுதாயத்துல நீங்க வாழ வைக்க முடியும். இப்ப இருக்கிற சமுதாயம் ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயம். மற்றவன் வாழக்கூடாது, நாசமா போகணும், முன்னேறக்கூடாது, அழிஞ்சு போகணும், இது போல கேடுகட்ட சிந்தனைகளோடையும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழணும், நேர்மையாக வாழணும், அன்பாக நடந்து கொள்ளணும், எந்த ஒரு தவறுகளும் செய்யக்கூடாது, குற்றங்கள் செய்யக்கூடாது, போதைக்கு அடிமையாக கூடாது. இது போல எண்ணங்கள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா குறைவு. தவறான வழியில பணத்தை சம்பாதிக்கணும், அடுத்தவன் கெட்டு போகணும், மோசமா போகணும், நல்லாவே இருக்கக்கூடாது, இது போலதான் யோசிக்கிறாங்களே.
அதுபோல சமுதாயம் தான் இருக்கு. அதனால தயவு செய்து இது கொஞ்சமாவது மாறணும்டா, நான் மாறணும், நீங்க மாறணும். அதனால இந்த சின்ன பிள்ளைகளை உங்களோட அற்ப சொற்ப உங்களோட இந்த இச்சைகளுக்காக பலியாக்காதீங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. பெற்றோர்கள் கடும் கவனமாக இருங்க. இந்த தாய் செய்த செயலை நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தாய் தன்னுடைய காதலனுக்காக ஒரு சிறுமியை இது போல நடந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தது என்னைய பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தவறு. இது எனக்கு தெரியாது, அந்த தாய் என்னதான் சொன்னாலும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாள் 2 தடவைண்டா பரவாயில்லை, 2 வருஷமா ஒரு தாய், ஒரு திருமணமானவங்க ஒரு திருட்டுத்தனமாக காதலன் வாரதே தவறு. அதுவும் 2 வருஷமா தெரியாம, அந்த தாய்க்கு தெரியாம இந்த சிறுமியினோட தவறா நடந்து கொண்டிருப்பாங்களா? காவல்துறையிட்ட போலீஸ்ட இன்றைய தினம் அந்த சிறுமி சொல்லும் போது சொல்ல முடியுதுண்டா, தாயிடம் சொல்லாம இருந்திருக்குமா? எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதனால சொந்தங்களே, உங்களோட வீட்டை குழந்தைகள் இருக்கிறாங்கண்டா சின்ன குழந்தைகள் தானே என்று நம்பி யாரோடையும் விட்டுட்டு போகாதீங்க. ஒரு மோசமான போதைக்கு அடிமையாக்குன்னு ஒரு மோசமான சமுதாயத்துல நாங்க வாழ்றோம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. உங்களோட வீட்டுல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கண்டா இந்த வீடியோவை நீங்க பகிர்ந்து கொண்டு அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க, அக்கறை இருந்தா. நன்றி சொந்தங்களே, இன்னும் ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி.